ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு லேர்ன் ஜாப்பனீஸ் வித் விஜய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனோட கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போட்டிருந்தேன். பட் அதுக்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் இல்லையா, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பிகினராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை தவிர ஒரு இன்டர்வியூவில் வந்து கொடுக்கறதுக்கான செல்ஃப் இன்ட்ரோ வந்து போதுமானதாக இருக்காது. அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்னும் தேவைப்படும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு பிகினராக இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. சரி, ஓகே. இப்போ ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிகோ ஷோகாய், ஜிகோ ஷோகாய். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கான கண்டென்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹஜிமே மஸ்தே. ஹஜிமே மஸ்தே அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம பொதுவாக சொல்கிறது நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லணும்ல, இங்கிலீஷ்லேயும் சரி மற்ற எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்கும்போது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல் வந்து ஜாப்பனீஸில் வந்து ஹஜிமே மஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அகாடமிக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இந்த டைம் சொல்கிறேன், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வத்தாசிவா விஜய் திஸ். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எந்த ஒரு விதமான மீனிங்கும் கிடையாது. பட் வந்து அந்த சென்டென்ஸ்க்கு வந்து பொலைட்னஸ் கொடுக்கும். அதுதான் அதோட வேலையே. மற்றபடி அதில் வந்து எந்த விதமான மீனிங்கும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்னன்னு யோசிச்சிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். அதை வந்து போட்டு குழப்பிக்காதீங்க, எந்த விதமான மீனிங் கிடையாது. அது வந்து ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் திஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து விஜய் தெஸ் அப்படிங்கிற இந்த தெஸ்ஸுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லாம மறந்துட்டேன். ஆப்போசிட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம பொலைட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெஸ். அந்த தெஸ் இல்லாமல் பேசிங்கன்னா நம்ம ரூடாக பேசுறதா அர்த்தமாயிரும். அதனால எந்த ஒரு சென்டென்ஸ்லையும் வந்து ஒரு நவுனோ அப்ஜெக்டிவோ வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வந்து தெஸ் போட்டு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பொலைட்டாக பேசுறது. இந்த தெஸ்ஸை விட இன்னும் பொலைட்டான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு பிகினர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த தெஸ் போதுமானது. இப்போ இந்த விஜய்ங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு நேம், யாரோட நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வத்தாசிவா விஜய் தெஸ். வத்தாசிங்கிறது நான் விஜய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய்ங்கிறத வந்து வத்தாசிங்கிறதுக்கு ரிலேட் ஆகுது இல்லையா, அப்படிங்கும்போது அதை ரிலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை மார்க் பண்ணுற பார்ட்டிகல். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்னா என்ன? பார்ட்டிகல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்புச்சொல். இணைப்புச்சொல்லோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலாக என்ன ஒரு ரோலை பிளே பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல். இந்த இடத்துல வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை மார்க் பண்ணுற பார்ட்டிகல். டாபிக் எப்படி மார்க் பண்ணுது? வத்தாசிவா விஜய் தஸ். விஜய்ங்கிறது வந்து நேம். அந்த நேம் வந்து எதை குறிக்குது? வத்தாசி. அப்போ அந்த வத்தாசி டாபிக், இந்த வத்தாசிங்கிற டாபிக்கை வந்து விஜய்ங்கிற நேம் வந்து குறிக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வத்தாசிவா விஜய் தஸ். விஜய்ங்கிறது நேமு. அந்த நேம் எதை குறிக்குது? வத்தாசி என்ன குறிக்குது, என்ன பத்தி தான் இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம் அப்படிங்கிற மீனிங். அப்ப வாக்கு முன்னாடி வந்து எதை பத்தி பேசுறோம்? டாபிக். அந்த டாபிக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு எடுத்து இருக்கும். ஸோ வத்தாசிவா விஜய் தஸ். நார்மலாக தெரிஞ்சுக்கணும்னா பேட்டர்ன் இப்படி தெரிஞ்சுக்கலாம். நவுன் ஒன் வா, நவுன் டூ திஸ். இந்த இடத்துல மட்டும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸும் வரலாம், வெர்பு வரலாம். நான் இந்த இடத்துல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ஒன் வா, நவுன் டூ திஸ்ங்கிற பேட்டர்ல இருக்கு. நவுன் ஒன்னுங்கிறது வத்தாசி, நவுன் டூங்கிறது விஜய். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 7வது பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாறாது. இங்க அப்ளை ஆன ரூல் தான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொத்தோஷிவா நீஜு ஹஸ்ஸாய்தஸ். கொத்தோஷிவா நீஜு ஹஸ்ஸாய்தஸ்ன்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீஜு ஹஸ்ஸாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 28 வயசு. அந்த 28 வயசு யாரோட வயசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொத்தோஷிவா நீஜு ஹஸ்ஸாய்தஸ். இந்த கொத்தோஷிங்கிறதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கறத குறிக்குது. இந்த வருஷங்கிறத வச்சே நீங்க வந்து ஆப்போசிட்ல புரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல நீங்க வத்தாசிங்கிற என்ன பத்தினங்கிற விஷயத்த வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 2வது பாயிண்ட்ல நம்ம வத்தாசிவா விஜய் தஸ். இந்த இடத்துல டாபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே வந்து என்ன பத்தி தான் பேசுறோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து வர எல்லா சென்டென்ஸுமே வந்து என்ன பத்தி பேசுறோம் அப்படிங்கறது இன்டெரக்டா கன்வே ஆயிரும். நீங்க வந்து டைரக்டா இந்த இடத்துல வந்து வத்தாசிங்கிறத ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால கொத்தோஷி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்னோட வயசு அப்படிங்கறத இன்டெரக்டா மீன் பண்றோம். அப்போ வந்து கொத்தோஷிவா நீஜு ஹஸ்ஸாய்தஸ்ங்கும் போது இந்த வருஷம் என்னோட வயசு 28. இந்த 28 வயசுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திஸ்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா பொலைட்னஸை கொடுத்துரும். இப்போ வந்து இந்த வயசு வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் நான் சொல்லி தரல. நம்பர் சொல்லி கொடுத்த பிறகு இதை பாத்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் பிளஸ் சைன் போட்டீங்கன்னா அது வந்து ஏஜ் குறிக்கும். உங்களோட ஏஜ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் உங்களோட ஏஜ் வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்றேன். அதே போல 4th பாயிண்ட். குனிவா இந்தோ திஸ். இந்தோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. இப்போ இந்தியாங்கிறது யாரை குறிக்குது, எதை குறிக்குது? என்னுடைய கண்ட்ரி. அப்போ வந்து என்னுடைய கண்ட்ரி வந்து இந்தியா அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ இந்தியாங்கிறது வந்து வெறும் மொட்டையா சொன்னோம்னா தெரியாது இல்ல, அதை மார்க் பண்றதுக்கான பார்ட்டிகள் தான் முன்னாடி வா இருக்கு. அப்போ என்னுடைய கண்ட்ரிங்கிறத வந்து அதுக்கான டீட்டெயில் வந்து இந்தியா அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. அதே போல நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் ஃபுருசத்துவா சேரம் திஸ். சேரம் திஸ்ன்னு சொன்னா மொட்டையா வந்து அது வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். அது சிட்டி யாருடைய சிட்டி, யாரோட சொந்த ஊர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுருசத்துவா சேரம் திஸ். என்னுடைய சொந்த ஊர் சேலம்.
சேலம் மட்டும் சொன்னா புரியாது. அந்த வாக்கு முன்னாடி ஃபுருசத்துவா சேரம் தேஸ். அந்த டாபிக் வந்து என்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஃபுருசத்துவா சேரம் தேஸ். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வத்தாஷிங்கிறது வந்து இன்டெரக்டாக கன்வே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்மோன்வா கிகாய் கோவுக்கு தேஸ். கிகாய் கோவுக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது வந்து ஒரு துறை. அந்த துறை யாரோட துறை அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதுக்கான டாபிக் தான் முன்னாடி இருக்கு. சென்மோன்வா கிகாய் கோவுக்கு தேஸ். என்னுடைய துறை இயந்திர பொறியியல். என்னோட துறை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்மோன்வா கிகாய் கோவுக்கு தேஸ். அடுத்து 7th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகோத்தோவா செக்கே என்ஜினியர் தேஸ். செக்கே என்ஜினியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல், ஒரு ஜாப். அது வந்து யாருடைய ரோல், யாருடைய ஜாப் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதுக்காக தான் முன்னாடி இருக்கு ஷிகோத்தோவா செக்கே என்ஜினியர் தேஸ். அப்போ என்னுடைய வேலை வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர். அதுதான் என்னுடைய ரோல், என்னுடைய வேலை. அப்போ என்னுடைய வேலை அப்படிங்கிறத டாபிக் இந்த இடத்துல. அப்போ ஷிகோத்தோவா செக்கே என்ஜினியர் தேஸ். இப்போ இந்த 2லேருந்து 7வது பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குற பார்ட்டிகள் யூஸ் பண்ணி வந்திருக்கும். பேசிக்காக இதுதான். வாங்குறது வந்து டாப்பிக்கை மார்க் பண்ணுது. அந்த டாபிக் மார்க் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து வாக்கு அடுத்து இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக தெஸ்ங்கிறது வந்து பொலைட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தோசோ யோரோஷ்க்கு ஒனிகைஷிமாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. ஆனால் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசோ யோரோஷ்க்கு ஒனிகைஷிமாஸ்ங்கிறத விட யோரோஷ்க்கு ஒனிகைஷிமாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தங்க கூட புதுசாக பழக ஆரம்பிக்கிறோம். அவங்க மூலியமாக நமக்கு எதாவது ஆதாயம் இருக்குது, அவங்க மூலியமாக நமக்கு எதாவது ஆக வேண்டிய காரியம் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஃபேவராக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். எப்படி சொல்கிறோம்? உங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன், இனிமேல் என்னுடன் நல்ல முறையில் பழகுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நமக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்குது அவங்களால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இதில் ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருந்துச்சு, இது வந்து எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹஜிமே மாஸ்டே. வதாஷி வா விஜய் தெஸ். கொத்தோஷி வா 28 歳です。国はインドです。ふるさとはセアラムです。専門は機械工学です。仕事は設計エンジニアです。どうぞよろしくお願いします。